ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டி ரெசிபி யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் பீக்கங்காய் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவை பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. அடுப்பில் ஒரு கடாய் வைங்க. ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றுங்க. மறுபடியும் ஒரு அரை டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு பாருங்க, பட்டை 2, கிராம்பு 4, சோம்பு, கல்பாசி இதே எண்ணெயில் போட்டு நல்லா வதக்குங்க. கருக விடாமல் வதக்குங்க. வர மல்லிங்க 25 கிராம், அதையும் நல்லா இதில் போட்டு நல்லா வதக்குங்க. குருமிளகுங்க ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. மிளகுங்க நல்லா காரத்துக்கு தேவையான அளவுங்க. காரம் கம்மியாக சாப்பிட்றவங்க குருமிளகு கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாங்க. கூட 4 வரமிளகாய் ஆட் பண்ணுங்க. அதையும் நல்லா வதக்குங்க. சீரகம் 1 ஸ்பூன், அதுவும் நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கி விடுங்க. அடி பிடிச்சிடாம வதக்குங்க. கடலைப்பருப்பு வேணும்னா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. கடலைப்பருப்புங்க குழம்பு கொஞ்சம் திக்காக வரக்காக வேண்டி கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலைங்க கருவேப்பிலை ஒரு ஊற்றுங்க. நல்லா துருவி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா எண்ணெயிலேயே வறுத்திங்கன்னா நல்லா மணமாக இருக்குங்க. மிளகு அரைக்கும் போது நல்லா வாசனையாக இருக்குங்க. கருவேப்பிலோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. தேங்காய் உடச்சி வச்சுக்கோங்க. தேங்காயை துருவி வச்சுக்கோங்க. இல்லைன்னா உடச்சி பொடிப்படியே நறுக்கி வச்சுக்கோங்க. பல்லா தேங்காய், இஞ்சி, பூண்டு எடுத்துருக்குறேங்க. இந்த தேங்காயை இதில் போடுங்க. கொஞ்சமாக ஒரு சின்ன துண்டு எடுத்து அதை பொடிப்பொடியாக நறுக்கி போடுங்க. தேங்காய் கம்மியாக போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்குங்க குழம்பு. பூண்டு 8 பல்லு தொளிச்சு வச்சிருக்குறேங்க. இஞ்சி ஒரு 4-5 பல்லு போடுங்க. அதையும் நல்லா வதக்கணும். அவ்வளோதாங்க, நல்லா வதங்கிருச்சுங்க. இதையே ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணுங்க. அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க. அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க. எண்ணெய் ஒரு குழிக்கரண்டி அளவு ஊற்றிக்கோங்க. 2 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 கப்பு வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதையே எண்ணெயில் போட்டுக்கோங்க. எண்ணெயில் நல்லா வதக்குங்க. எண்ணெயில் நல்லா வெங்காயம் பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிட்டே இருங்க. நல்லா வதக்குங்க. அடி பிடிச்சிடாம நல்லா வதக்கிட்டே இருங்க. வெங்காயம் வதங்கும் போது பூண்டு போட்டுக்கோங்க. 4 பல்லு பூண்டு போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி இருந்தது புளி, ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்து போட்டுக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிடுங்க. அதுக்குள்ளே தக்காளிங்க, 3 தக்காளியும் பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதையும் இதில் போட்டு வதக்கணும்.
நல்லா வதக்கிடுங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் போடுங்க. நல்லா வதக்கணும். தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடணும். மல்லித்தூள் 1 டீஸ்பூன். நல்லா வதக்கி விடுங்க. மிளகாய் பொடி 1 டீஸ்பூன். நல்லா வதக்கி விடுங்க. இப்போ ஆஃப் பண்ணிடலாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க. கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 2 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டுங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா பாருங்கள், சீரகம் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க 2. வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு வதக்குங்க. இப்போ நல்லா பீக்கங்காயை போட்டு நல்லா வதக்குங்க. பீக்கங்காய் போட்டு நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விடுங்க. நல்லா நீல வாக்கில் போட்டிங்கன்னா எடுத்து சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன். அளவு உப்பு போட்டுக்கோங்க. அதையும் நல்லா வதக்குங்க. இப்போ அரைச்சி வச்சிருக்கிற மிளகு எடுத்து இது கூட ஆட் பண்ணலாங்க. உங்களுக்கு மஞ்சத்தூள் வேணும்னா 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் யூஸ் பண்ணினா வேண்டாங்க. இப்போ இந்த அரைச்சி வச்சிருக்கிற மிளகை இதில் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா குழம்பு கெட்டியாக இருக்குங்க. தேவையான அளவுக்கு தண்ணியை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸி ஜாரை நல்லா கழுவி நல்லா தண்ணி ஊற்றிடுங்க. நல்லா கெட்டியாக இருக்குங்க. நீங்கள் தண்ணி ஆட் பண்ணுங்க. குழம்பு நல்லா நிறையவே இருக்குங்க. 10 பேர் சாப்பிட்ற அளவுக்கு குழம்பு வருங்க. நல்லா பீக்கங்காய் வேகிற வரைக்கும் அடுப்பை நேர வச்சு நல்லா எரிக்க விடுங்க. குழம்பு நல்லா கொதிக்கணுங்க. இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. வீடியோவை பாருங்கள். பீக்கங்காய் குழம்புங்க. அவ்வளோதாங்க. நீ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.